ரூபம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் இந்த திடீர் முடிவால் 19 கிலோ எடை கொண்ட வணிக ரீதியிலான சிலிண்டர்களை பயன்படுத்தி வரும் லட்சக்கணக்கான நுகர்வோர் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளனர். குறிப்பாக ஹோட்டல்கள், உணவகங்கள், தேநீர் விடுதிகள் மற்றும் சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிலிண்டர் விநியோகத்தில் இந்த தட்டுப்பாடு உடனடியாக அமலுக்கு வருகிறது. எரிவாயு இருப்பு மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாகவே இந்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்கள் தற்போது விநியோகமும் நிறுத்தப்பட்டுள்ளதால் தங்களது தொழிலை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்று தெரியாமல் திகைப்பில் ஆழ்ந்துள்ளனர். இந்த விநியோக தடையால் உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலை உயரக்கூடும் என்றும் பல இடங்களில் உற்பத்தி பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் வணிகர் சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளன. அதே சமயம் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் 14 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் இந்தியன் ஆயில் நிர்வாகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் எந்தவித தடையுமின்றி வழக்கம் போல் விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சிக்கலை சீர் செய்யும் பணிகளில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இன்னும் சில தினங்களில் விநியோகம் முழுமையாக சீரடையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டாலும் அதுவரை மாற்ற ஏற்பாடுகளை செய்ய முடியாமல் வணிகர்கள் தவித்து வருகின்றன. எரிவாயு தட்டுப்பாடு குறித்த கூடுதல் தெளிவு மற்றும் விநியோகம் மீண்டும் தொடங்கும் தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எண்ணெய் நிறுவனம் விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.